Praise the Lord and a very good morning. We wish you all a great blessed morning in the Lord Jesus Christ. Welcome to Advent Discussions. இந்த மாதம் நாம் கிறிஸ்துவின் வருகை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். And it's such a joy to have Pastor Franklin with us. It's my pleasure. நாம் இந்த 2 நாட்கள் அருமையான விஷயங்களை, ரகசியங்களை தேவ வசனத்திலிருந்து ஆண்டவர் நம்மளுக்கு போதித்தார். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற காரியம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் அட்வென்ட் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசு வந்ததுனால நமக்கு உண்டாகின ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? இது வேத வசனத்திலேருந்து ஆழமான காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு போதுகிற மூலியமாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மத்தேயு 11வது அதிகாரம் 27வது வசனத்திலேருந்து நாம் ஒரு தியானத்தை பார்க்க போகிறோம். இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும் போத நான் ஒரு காரியத்தை சொல்லி பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க, ஆண்டவர் நம்மளை உண்டாக்கும் போத ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் உண்டாக்கப்பட்டு தேவனுடைய சுவாசத்தை பெற்று, நான் இப்படி நினைக்கிறேன், அவன் கண்ணை திறந்த உடனே முதல் ஆண்டோடைய முகத்தை பார்த்துருப்பான், பிதாவுடைய முகத்தை அவன் பார்த்துருப்பான். அப்போது தேவ சாயல்ல தேவன் மனுஷனை உண்டாக்குறாரு. மனுஷன் கண் திறக்கப்பட்ட உடனே தேவ சாயல்ல பார்க்குறான், கர்த்தரை பார்க்குறான். பாவம் சேர்ந்த பிற்பாடு மனுஷன் தேவனுடைய சமூகத்திலேருந்து நீக்கப்பட்டுட்டான். மோசேவுடைய கூக்குரலை நம்ம பார்க்குறோம், லார்ட் ஷோ மீ யுவர் க்ளோரி, உண்மை நான் பார்க்கணுன்ற ஒரு வாஞ்ச மோசேக்குள்ளே இருக்கிறது. தாவீதுக்குள்ளே நம்ம பார்க்குறோம், ஆண்டவரே உங்கள் பிரகாரங்களில் நான் இருக்கணும், உங்கள் சமூகத்தை நான் பார்க்கணும் ஐயா. அந்த thirst we see, pastor, that is to see God. பட் பழைய ஏற்பாட்டில் that was not possible இல்லைங்களா? நமக்கு தெரியும் the reasons why. Because the sacrifice had not been done. ஆண்டவர் மோசே சொல்றாரு, நீ பார்த்தா நீ சாகணையா, இல்லை you cannot see the glory. I can hide you in the cleft of the rock and show you the hinder parts of the glory. இப்படியெல்லாம் நம்ம வசனத்தில் பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்து இயேசு வந்ததில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, Jesus came to reveal the Father to us. Amen. பிதாவை நமக்கு காட்ட இயேசு இந்த உலகத்துக்கு வருகிறார். இப்போ இயேசு வந்ததுனால ஏதேன் தோட்டத்தில் அவருடைய முகத்தை எழுத நாம் இப்பொழுது we can see the face of God. Amen. Once again. Amen. What a blessing that is. இல்லைங்களா? So Pastor, could you please take us deeper? நீங்க சொன்னது போல நான் தமிழ்ல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். குமாரன் அவரை எவனை அவருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவன் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். Only through Jesus. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மூலமா தான் நமக்கு பிதாவை நமக்கு காண்பிக்கிறார். Without Jesus we cannot see the Father. அவர் வந்ததனுடைய காரணமே என்னன்னா, நம்ம ரொம்ப பயந்து இருந்தோம். அவரை பார்க்கறதுக்கே பயப்படுறோம். நீங்க அவரை வந்து பார்த்து யாருமே உயிரோடு இருந்ததில்லை. மோசே முதல் முறை பார்த்துட்டு சொல்றாரு, நான் பார்த்து உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறார் மோசே. இதே போலதான் அவரை தரிசித்த ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, அவர் மூலமாக நம் பிதாவை தரிசித்த பிறகும், ஈவன் ஆஃப்டர் சீயிங் ஹிஸ் ஃபேஸ்ல we can be still alive. That is the greatest gift. அவர் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை கையை பிடிச்சிட்டு he's just taking us to his bedroom. இயேசு கிறிஸ்து நம்ம யாராவது நம்மளை கூட்டிட்டு போவாங்களா பிதாவுக்கிட்ட அப்படின்னு நம்ம வழி தெரியாமல் நிற்கிறோம். இப்போ 5-6 ரூம் இருக்குது, எந்த ரூமில் இருக்கிறாருன்னு தெரியல. Now what the Jesus is doing is he's holding our hands. வா நான் உனக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அங்கேயும் இங்கேயும் அலைந்து தெரியாம he's making it so simple to us. He's just holding our hands and he knows the way and he knows where. பிதா எங்க இருக்கிறாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியுது. இங்கதான் வசனம் சொல்லுது, அவரும் நம்மளை அழகா கொண்டு போய் பிதாவுக்கு முன்பதாக பிரியமாய் நம்மளை கொண்டு போய் he knows how to present us before the Father. He knows இப்படி இருந்தா பிதாவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் நம்மளை அப்படி அலங்காரமாய் மாற்றி அவர் நம்மளை கொண்டு போய் பிதாவுக்கிட்ட வைக்கிறார். ஸோ இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் பிதாவை தரிசிக்க முடியாது. So John 14:6. Yes. He's talking about I am the way, the truth and the life. No man can come to the Father. நன்றி பிதா இடத்துல ஒருவனும் சேரான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவரும் போக முடியாது. There's no other alternative way than Jesus. இயேசுவை தவிர
வேற யாரும் நம்மளை பிதா கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அண்ட் ஆடிங் டு இட், அவருடைய ரத்தம் தான் இட் கனெக்ட்ஸ் டு அஸ். ஸோ இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நற்செய்தி. ஸோ திங்க் அபவுட் லைக் திஸ் இல்லைங்களா? இப்போது நம்மலாம் கூகுள் மேப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? கூகுள் மேப்ஸில் வந்து எந்த மூலையில் அட்ரஸ் அனுப்பிச்சாலும் லொக்கேஷன் அனுப்பிச்சாலும் இப்போ கொண்டு போய் கரெக்டாக சேர்த்துருது இல்லைங்களா? Two things you observe about Google Maps is that it speaks the truth and it knows the way. If Google Maps would lie to us, what would happen to us? It would be a mess. Jesus is saying this in the 14th chapter. நம்ம கீழ படிச்சா Philip is asking the Lord, இல்ல அப்பாவை காட்றேன்றீங்க, what's going on? So Jesus says, if you have seen me, you see the Father. Seen the Father. In me the Father is revealed. So he is the way and he is the truth to eternal life. Amen. What a joy, Pastor. Yes, For Christmas, when we actually start to think about this, we start to see the caring love of the Father. ஏதேன் தோட்டத்துல they lost the way. நீங்க அழகா சொன்னீங்க, ஆண்டவர் வந்து அவங்க கையை பிடிச்சு அவங்கள கொண்டு வராரு, பிதா இடத்துல கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரு. தொலைந்து போன பிள்ளைகளை அப்பா அம்மா எப்படி கையை பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களோ, that is Christmas. So Jesus came to hold your hand and bring you back to the place where you left, where the joy that we had lost, the glory that we fell from. Amen. கையை பிடிச்சு ஆண்டவங்க நம்மளை கூட்டிட்டு வராருங்க. Amen. Amen. What a joy that is. So as we look at these verses that Pastor just showed us, can this become our prayer? Yes, absolutely. Lord, show me your glory. Show me your face, Lord. இல்லைங்களா? தாவீதுக்குள்ள இருந்த அந்த ஏக்கம், மோசேக்குள்ள இருந்த அந்த ஏக்கம் நமக்குள்ளும் இந்த கிறிஸ்மஸ் வரட்டும் இல்லைங்களா? The Emmanuel, God with us. Amen. But can we see him? Can we அவரை தரிசிக்க நான் என்ன பண்ணணும்? Some hindrances இல்லைங்களா Pastor? Sometimes there are some hindrances. Yes. What are some hindrances, Pastor, that we would have to get rid of? That we have to consciously act so that we can see his face. Basically வசனமே சொல்லுது, நம்மளுடைய பாவங்கள் தான் நம்மளை பிதா கிட்ட கொண்டு போகாததற்கு தடையா இருக்கிறது. Our sin. So Pastor, டே டு டே நாம் அதுவும் வசனமும் சொல்லுது, உன்னில் பாவம் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா you are a liar. Yes. நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக இருக்கிறோம். இந்த பாவத்தை விலக்கி அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன் ஆஃப் த பிறப்பினுடைய மகிமை என்னன்னா, இந்த பாவ குற்ற உணர்வை நம்மளிடத்துல இருந்து எடுத்து போட்டு நம்ம யாக்கோபுல வாசிக்கிறோம், தைரியமாய் கிருபாசன தண்டையில போக நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். He gives us boldness. அவன் நம்ம எபிரேயர்ல கரெக்ட் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறார். கொடுத்துட்டு நீ பாவின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, நீ பாவம் செய்து கர்த்தரிடத்துல மன்னிப்பை கேட்கும் பொழுது நம்மை பிதாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். So yes, we have கொஞ்சம் தவறுகள் குற்றங்கள் இருக்கிறது. பாஸ்டர், நான் அடிக்கடிக்கு சொல்றது என்னன்னா, நீங்க தவறு செய்றீங்கன்னு நீங்க உங்களுக்குள்ள உணர்வு இருந்தாலே இல்லை, then there are chances that you can be saved. Now if you have this thought, இதுல என்ன தப்பே இல்லையே, இதெல்லாம் பாவமே இல்லையே நீங்க சொல்லும் போது, there is no way that you can come out of the sin. இந்த நீங்க நான் செய்யறது தவறுன்னு நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ இல்லையா பாஸ்டர், அன்றைக்கே இயேசு கிறிஸ்து உங்களை கழுவி பிதாவினிடத்துல கொண்டு போய் நிறுத்த சர்வ வல்லவராய் இருக்கிறார். The sins can be washed only by Jesus. இந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்ம பிதாவினிடத்துல கொண்டு போகிறார். அந்த ஹிண்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் பாஸ்டர், அந்த டிசைர் இருந்தாலே போதும் பாஸ்டர். நான் இயேசுவை பார்க்கணும், பிதாவை பார்க்கணும்னு அந்த டிசைர் இருந்தா, அந்த டிசைர் தான் பாஸ்டர். அந்த டிசைர் வந்துடுச்சுனாலே I tell you, Jesus will make a way to take you to God. Amen. So this Christmas, another gift that heaven's giving you, இல்லைங்களா? பரலோகத்துல நம்மளுக்கு வர இன்னொரு gift இந்த கிறிஸ்மஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, you can see the face of God. Amen. What's bigger than this? What's better than this? இல்லைங்களா? In his face is the fullness of life. In his face is joy. In his face is the image. அதை நம்ம பார்க்க a context is created in our mind how we should look like. இல்லைங்களா? The glory of God. Amen. So Pastor talked about it. Two things. God is revealed through Jesus Christ. Amen. His face is revealed in Jesus Christ. அதை நம்ம பார்க்கணும்னா நாம் என்ன பண்ணணுங்க? எபிரேயர் 12 அதிகாரத்திலையும் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? நம்ம
பாவங்கள் கிட்டி சேர்ந்திருக்கிற இந்த பாவங்களை உதறி தள்ளிவிட்டு இல்லைங்களா, வாட் ஆர் தோஸ் hindrances this Christmas that you can look at and say this has hindered me, இந்த காரியம் அவர் முகத்தை பார்க்க என்னை தடை பண்ணி இருக்கிறது இல்லைங்களா, இன்னைக்கு அதை உதறி தள்ளிடலாங்க இல்லைங்களா. God is ready and he has given us such a beautiful gift in Christ. Amen. To see the Father, to see the Father. I don't want you to miss this opportunity இல்லைங்களா. This is such a beautiful opportunity. Moses longed to see him. David longed to see him. But for us in Christ, it is made available. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு இது ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. நாம் சும்மா இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம இருதயத்தை இந்த காலை வேளையில் இந்த தியான நேரத்தில் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு பிரியமில்லாத வழிகள் ஏதாச்சும் இருந்தாப்பா என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இவ்வளோ பெரிய வெகுமதி இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு, இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. இயேசு வருகையை நாங்கள் பார்க்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எங்களுக்கு உண்டாக்க இயேசு வந்தார் என்று நாங்கள் பார்க்குறோம். ஐயா ஆண்டவரே, உண்மை நாங்கள் பார்க்க இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க, எங்கள் கண்களை தெளிவாக்குங்க, இன்னும் உம்மோட நாங்கள் உறவில் இருக்க, உம்மோட அந்த வெளிப்பாடு, தட் ரெவலேஷன் அதுக்குள்ளே நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பான்னு நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? as pastor prays for us, shall we all join with him and pray? பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை காண, பிதாவை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் இத்தனை நாட்கள் நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறது போல, நாங்கள் உங்களை பார்க்கவே முடியாது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து, எஸ் யூ கேன் கம் க்ளோஸ் டு மீ அண்ட் யூ கேன் see me அப்படின்னு நீங்கள் எங்களுக்கு இன்றைக்கி சொல்லியிருக்கிறீங்கப்பா. இந்த நாட்களில் உண்மை நாங்கள் அதிகமாய் தரிசிக்க, உண்மை நாங்கள் அதிகமாய் தேட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தேடும் பொழுதே என்னை கண்டடைவீர்கள் என்று உங்களுடைய வசனத்தில் நீ சொல்லியிருக்கிறீரே. உண்மை தேடுகிற பிள்ளைகள் உண்மை கண்டடைய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you and may he make his face reveal to you and shine upon you.